குருக்களையா, இது விஜய் ஜாதகம், இது ராதா ஜாதகம். கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பாருங்க. மீன லக்னம், லக்னத்துல ராகு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். விஜய் ராதா ஜாதகங்கள் ரெண்டு ஒத்து போகுது. ஆனா ராதா ஜாதகத்துல குரு பலம் குறைஞ்சிருக்கு. இன்னும் 3 மாசம் போனா குருவோட பலம் நல்லா கூடி வரும். ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்ணா நல்லபடியா நடக்கும். சந்தோஷம். இந்தாங்க. பாருங்க சாமி, அப்படியே என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து கொடுங்க. என்ன குருக்களையா, உட்காருங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாண முகூர்த்தம் பார்த்து சொல்றீங்க. ஏன் சுவாமி, உங்க மகளுக்கு ஒரு நல்ல முகூர்த்த தேதி இன்னும் வந்து வாய்க்கலையோ? பையனை பாத்திருக்க முதலியார். அப்படியா? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர்றாங்க. அப்படின்னா கூடிய சீக்கிரம் வடை பாயசம் விருந்து வைப்பீங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் அம்மனோட அருள். மாரி சூரி நீலி சுந்தரி சாலினி சாந்தினி கோடி கோடி காலம் தாண்டி நின்றிடு ரோகிணி ரஞ்சினி பார்வைகளோர் வரம் தரத்தான் பண்பாடினேன் அருளழகே மாரியம்மனும் மனமகிழ பாலூற்றினேன் பதமலரில் பிரம்மாண்டமாய் வேறேதும் பலி தேவையோ உன் எண்ணமே மனதென்னும் வா வாங்கிக்கொள். பூலோகமெங்கும் பேரண்டமெங்கும் பூதங்கள் 5 புகழ்திங்கு பணியும் பிரம்மாண்டமாகும் மாதானின் பதமும் நாமங்கள் சொல்லும் உலகங்கள் என்றும் கோபங்கள் மீறும் பிழை கண்ட நேரம் விண்பூமி முழுதும் பிரளயாக்னி பெருகும் உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மனித மிச்சம். காபாலிகா, வரும் அமாவாசை அன்று நவக்கிரகங்கள் ஒரே பாதையில் வலம் வரும் நல்ல முகூர்த்தம் வருகிறது. அந்த அரிய முகூர்த்தத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஒரு கன்னியை பலி கொடுத்தால் உன் தாய் 3 ஜென்ம காலம் உயிரோடு வாழ பிராணதானம் செய்கிறேன். பார்த்தாயா அம்மா, இதயம் குளிர்ந்தேன் தாயே. ஜெய் காளி. எங்கே எங்கே அந்த கன்னி? அவள் இங்குதான் இருக்கிறாளா? அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி துணை. விஷு வருஷம் கார்த்திகை மாசம் தசமி திதி குருவாரம். திருச்செங்காட்டான்குடி ஆலய அர்ச்சகரான உயர் திரு சிவனேசரின் செல்வபுத்திரியான காவேரியை உயர் திரு சதாசிவம் அவர்களின் செல்வபுத்திரனான சிரஞ்சீவி நாகராஜ் எனும் வரனுக்கு திருமணம் முடிக்க இன்றைக்கு பெரியோர்கள் சேர்ந்து நிச்சயம் செய்திருக்கிறார்கள். நிறுத்து.
காலபுஜங்கா, உன் ஆசையெல்லாம் நிராசையாகும். காவேரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் உன் கனவுகள் பலிக்காது. உன் சாதனை எல்லாம் சோதனையாகி வேதனையாகிவிடும். அக்கா, புருஷ வீட்டுக்கு போனதும் எங்களை மறந்துடாத. ஜெய் காளி, ஜெய் காளி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கா. நம்ம பையனுக்கு நல்ல ஜோடி பொருத்தம்ல. ஜெய் காளி, ஜெய் காளி. என்னாச்சு? வெற்றி எனக்கு. அவன் கதை முடிந்தது. குருகுலையா, கல்யாண மாப்பிள்ள வர்ற வழியில செத்து போயிட்டாரு. சூறாவளி காத்து வந்து வண்டி மலையில இருந்து உருண்டு விழுந்து மாப்பிள்ள அடிபட்டு செத்து போயிட்டாரு. என்னங்க குறுக்களையா, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, சாட்சாத் அம்மனோட மார்புல பால் குடிச்ச பொண்ணுன்னு அன்னைக்கு பெருசா சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அதிர்ஷ்டம் இல்லாதவ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டாளே. இவ இருந்தா இந்த ஊர்ல இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருமோ. ஐயோ தெய்வமே, இந்த அதிர்ஷ்ட கட்டையே இனிமே யார் கட்டிக்க போறாங்க? ஜெய் காளி, ஜெய் காளி. கட்டி இருக்கிற தாலியை கழட்டிட்டு இவனை இப்பவே வெளியே துரத்திறேன். ஏய் மாமா, ஓடி வெளியே. மாமா விடுங்க மாமா. மாமா நான் சொல்றது கேளுங்க. விடுங்க. இந்த லாக்கெட் ஆத்தங்கரில் இவ எனக்கு கிடைச்சப்ப இந்த லாக்கெட் கழுத்துல இருந்தது. என்ன? என் மச்சன மகளை எனக்கு மருமகளா வந்திருக்காளா? ஆஹா லக்ஷ்மணா, இதத்தான் விட்டகுறா தொட்டகுறாங்கிறது. அப்படியா மச்சான்? அப்படியா மச்சான்? ஐயோ என் அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு. அம்மா அம்மா, பார்த்தாயா உன் மகனின் நிலைமையை? உனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று
24 ஆண்டுகளாக இந்த வினாடிக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாம் வீணாகிவிட்டது. மீண்டும் 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறேன், காத்திருப்பேன். நானே ஜெயிப்பேன். ஆனால் அவர்களை மட்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விடமாட்டேன். இதான் மலை மேல இருக்கிற எங்க குகை. லட்சுமணையா, எங்க குருவை சாதாரணமானவரா நினைக்காதீங்க. உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கச்சிதமா செஞ்சிருவாரு. சுவாமி, 18 வருஷத்துக்கு முந்தி என் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தையோட சேர்த்து நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுல எப்படியோ என் அண்ணன் பொண்ணு தப்பிச்சு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யமனா வந்திருக்கா. இப்ப நான் அவளையும் துண்டு துண்டா வெட்டி மூட்டை கட்டி நடு ஆத்துல வீசிடுவேன். ஆனா நான் தான் கொலைகாரன்னு என் மருமவனுக்கு தெரிஞ்சா கோர்ட்டு படி ஏற வேண்டியிருக்கும். அதோட என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமாயிடும். அதனால இந்த வேலையே வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி. நீங்க அடிக்கிற அடி யாருக்கும் தெரியவே தெரியாது, கண்ணுக்கும் தென்படாது. அந்த காவேரி பொணமா பாடையில ஏறணும். என் பொண்ணுக்கு அந்த வீட்டு மருமகள்ங்கிற பட்டம் கிடைக்கணும். அவ்வளவுதான் வேணும் சாமி. இவ்வளவுதான் சாமி, எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும். பலகாரம் வச்சுட்டா பரிமாறுது யாரு? பரிமாறிட்டா ஊட்டி விடுறது யாரு? எருமைக்கு தாலி கட்டின எருமை என்னைய அதிகாரம் பண்ற. இரு, எனக்கு பேச்சு வரட்டும். நீ என்ன பண்றேன் பாரு. இவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதாட்டம். ஊட்டி ஊட்டி விடு. டேய் அறிவு கட்ட முண்டம், பொழைச்சிட்ட. இங்க திரும்பி பாரியா வாத்து முட்டை. யாருப்பா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறது? நான் தான் கண்ணா, உன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வைஃப். நான் தான் எருமை ஸ்ரீ. மாலாஸ்ரீ, பத்மஸ்ரீ, ராஜஸ்ரீ, ஜெயஸ்ரீ. இவன் பேர் என்னவோ எருமஸ்ரீ. மாடு புண்ணாக்கு திங்கிற மாதிரி டிஃபன் திங்கிறியே, எனக்கு எங்கயா? உனக்கு அங்க இருக்கே புல்லு கட்டு சின்ன. இனிமே நான் புல்லெல்லாம் திங்க மாட்டேன். என் புருஷன் திங்கறதான் நானும் திம்பேன். இது சரியான தொந்தரவாயிடுச்சுப்பா. இது என்ன பேராண்டி வச்சிட்டு எந்திரிச்சிட்ட? எருமைக்கு நாம திங்கிற தீனி தான் வேணுமா? உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா? ஆண் குழந்தைதான் பிறக்க. ஐயோ, கர்ப்பம் இல்லாத எருமஸ்ரீக்கு நாம திங்கிற ருசியான தீனி தான் வேணுங்குது. பொன் குழந்தைய பிறக்கட்டு விடு. இந்த வீட்டுல மகாலட்சுமி அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அங்காளம்மா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படியே ஆகட்டும். என் கண்ணு ராசாதி. நீ வாமா, உனக்கு பால் கொடுக்குறேன்.